முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினரும் மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டவர் என குறிப்பிடுகிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் என்றும் கனிதரும் மரம் போல பசுமையாக இருப்பர். இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவனுக்கு நலமும் வளமும் இறைவனிடமிருந்து அருளப்படும். இறைவாக்கினர் எரேமியா அருளும் இவ்வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு இறை நம்பிக்கையில் வளர்வோம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 5-8 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 5-8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 1 பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். 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 நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீயவழி நில்லாதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார். பருவ காலத்தின் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்தில்
இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் இவ்வுலகில் துன்பப்படுவோர் மறுமை வாழ்வை எண்ணி மகிழ வேண்டும். நமக்கு மறுமை வாழ்வு மட்டும் இல்லை என்றால் மற்ற மக்களை விட நாம் மிகுந்த பரிதாபத்தவர்கள் என்கிறார். இதன் மூலம் இயேசுவின் உயிர்ப்பு நம் விசுவாசத்தின் ஆணி வேரும் அச்சாணியுமாக விளங்குகிறது என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார். இரண்டாம் வாசகம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். நான் கிறிஸ்துவை போல் நடக்கின்றேன், நீங்கள் என்னை போல் நடங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 31 மீண்டும் 11. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 31 முதல் 11ஆம் அதிகாரம் 1 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கின்றேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20 தொடக்கம். இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கே உரியது. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும்.
அவளுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அருட்பணியாளர் வீடு சந்திப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். ஒரு வீட்டிலே நுழைந்தார். அப்பொழுது அந்த வீட்டிலே ஒரு இளம்பெண் சக்கர நாற்காலியிலே அமர்ந்திருந்தார், வீல் சேர். அப்போ அந்த தந்தை, அம்மா என்னம்மா இப்படி உட்கார்ந்துருக்கிறியே, உனக்கு என்ன ஆச்சுது? அப்போ அந்த இளம்பெண் சொல்லுகிறார், எனக்கு இளம்பிள்ளை வாதம், போலியோ, அதிலே என் கால்கள் செயலிழந்து விட்டன, எனவே இப்படி உட்கார்ந்திருக்கிறேன். அப்போ அந்த பங்கு தந்தை கேட்டார், இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வீல் சேர்லே முடங்கி கிடக்கிறீங்களே, ஒவ்வொரு நாளும் எப்படி நேரம் போகுது, எப்படி கழிப்பீங்க, எப்படி ஓட்டுவீங்க ஒவ்வொரு நாளையும்? அப்போ அந்த பெண்மணி, தந்தையே, இதே கேள்வியை தான் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், எனக்கு அறிமுகமானவர்கள்லாம் கேட்டாங்க. நான் அதே பதிலை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். போலியோவினால் பாதிக்கப்பட்டது எனது கால்கள் மட்டும்தான், என்னுடைய இதயம் அல்ல. எனவே என்னுடைய இதயத்திலே, என்னுடைய உள்ளத்திலே அந்த ஆண்டவரை பதித்து வைத்திருக்கிறேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எனவே ஒவ்வொரு நாளும் எளிதாக மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது, நன்றாக கடக்க முடிகிறது என்று பதில் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் எரேமியா 17:7-8. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. சரி, அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் நீரோடையாரும் நடப்பட்ட மரம் போல இருப்பார்கள். அப்போ நீரோடையாரும் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? பசுமையாக எப்படி இருக்கும்? எந்த வெயில் நேரத்திலையும் வறண்ட நேரத்திலையும் அது நன்றாக பசுமையாக வளரும். அதனுடைய வேர்கள் நீருக்குள் அருகிலே இருப்பதால் அதை உறிஞ்சி நன்றாக இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் பேறு பெற்றவர்கள் ஒன்று. அடுத்து நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல நம்மளுடைய வாழ்க்கை செழுமையாக பசுமையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வறட்சி வந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும்? நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதைத்தான் இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசித்தோம். திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். சரி, இன்னைக்கு 2ஆம் வாசகத்துக்கு வாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு இறந்து உயிர் தெழுந்தார், அதுதான் நம்பிக்கை, அதை தான் நாங்கள் போதிக்கிறோம். அதே போல நாமும் உயிர் தெழுவோம் என்பதை அவர் அருமையாக சொல்லுகிறார். உரோமையர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு ஆண்டவர் என வாயார் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். அப்போ இறந்த அவரை உயிர்த்தெழச் என்று நீங்கள் உள்ளூர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். எசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். பார்த்தீங்களா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு ஆற்றல், கழுகு போல ஒரு ஆற்றல். கழுகுக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்கும். நம்ம பார்க்குறோம் அது பறவை நினச்சி. நம்ம கழுகு நம்ம பகுதியில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம பார்க்குறது கல்லா பறந்து தான் என்ன. அப்போ கழுகுகள் அதனுடைய ரெக்கை 8 அடி நீளம், வலதுபுறம் இடதுபுறம் 8 அடி நீளம். அப்போ எவ்வளோ இது பாருங்கள். அப்போ அதுக்கு ஆற்றல். ஒரு ஆட்டுக்குட்டி கீழே இருக்குன்னா அதையே தூக்கிக்கிட்டு உயரமாக பறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது இந்த கழுகு. அந்த அளவுக்கு சக்தி. அதே போல் புயல், காற்று
எந்த இது வந்தாலும் அது பாட்டுக்கு மேலே ஸ்வங்குன்னு பறந்துக்கிட்டே இருக்கும். குளிர் வந்தாலும் சரி, எதாவது சரி. நம்ம இன்றைக்கி வானூர்தி பார்க்குறோம், மேகத்தில் பறக்குது. எல்லா நேரமும் பறக்க முடியாது, என்ன குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது பனிமூட்டமாக இருக்குன்னா ஆனால் இந்த கழுகு அது அப்போ அவ்வளோ ஒரு ஆற்றல். அப்போ ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அப்படி ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக, வல்லமை பெற்றவர்களாக நாம் மாறுவோம். சரி, இதை விளக்கும் விதமாக ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்தல், ஆண்டவர் மீது நம் உள்ளத்தை பதிய வைத்தல், அதுக்கு ஒரு உதாரணமாக நாம் உளவியலிலே ஒன்று இருக்கிறது. கவுன்சிலிங் சைக்கோ தெரப்பி, ஆற்றுப்படுத்தும் கலையிலே மனநல சிகிச்சை முறை, NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். அதாவது எப்படி கணனியிலே சாஃப்ட்வேர் போட்டு நாம் என்ன வேண்டுமானாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர் அந்த வேலையை அது செய்யும், அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு ஸ்டுடியோவில் ஒளிப்பதிவு செய்கிறோம், அப்போ அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அப்போ அதை மியூசிக், இசை, அப்போ அதை அதுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்து கரெக்டாக அதை ப்ரோக்ராம் பண்ணி வைக்கும் பொழுது அது வேலையை அது கரெக்டாக செய்யுது. அதே போல் கணனியில் எவ்வளவு எப்படி வேண்டுமானாலும் நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாம். இப்போ நமக்கு குட்டி கணனி என்னது? செல்ஃபோன். செல்ஃபோனில் என்னது? ஆப்பு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு என்னனாலுமே அதில் இருக்குது, உலகமே அதான், சரிதானே? அப்போது இன்றைக்கி அந்த ஆப்பு அவன் எதை பார்க்க விரும்பணும், எப்படி ப்ரோக்ராம் பண்ண விரும்புகிறான், எது அவனு மேலே அதுங்கிறத அதை அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். நிறைய ஆப் இருக்குது, அதை நாம் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அதே போல தான் நம்ம மூளை, நம்ம பிரெயின், அது கணனி, அதை விட ஒரு பெரிய கடவுள் கொடுத்த ஒரு கொடை அல்லவா. அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறது. அப்போ அதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வைக்கலாம், நம்மளால் முடியும். நாம் தான் அதை சரியாக பயன்படுத்துறதில்ல. நம்ம எப்படி வேண்டுமானாலும் ஒரு தீய பழக்கத்தை கைவிடணுமா, கைவிட முடியும், பழக்கம்தான். அதே போல் ஒரு புதிய நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமா, முடியும். நாம் இங்கே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும், மூளையில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் அதை பண்ணுறதே இல்லை. சரி, அப்போ அதில் அந்த NLP அதில் ஆங்கரிங் அப்படின்னா நங்கூரம் இடுவது. இது கப்பல் கடல் சார்ந்ததில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல். இப்போ கப்பலை நிறுத்துவதற்கு இந்த நங்கூரம், ஆங்கர், அதை போட்டு நிறுத்துவாங்க, அது அசையாது எங்கே போனாலும். ஆனால் எல்லா இடத்துலையும் நிறுத்திட முடியாது. சில பாறை பகுதி இருக்கும், சில சகதியான பகுதி இருக்கும். அப்போ அதில் நிறுத்தினா அது அசைஞ்சிரும். அப்போ எங்கே நல்ல ஒரு மணல் பகுதி எங்கே இருக்கிறதோ அதில் உறுதியாக நங்கூரம் விடும் பொழுது அந்த கப்பல் அசையாமல் இருக்கிறது. அப்போது அதே போல் நம்ம மனசுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விரும்பத்தகாத சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், அது எண்ணங்களாக நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருக்கும். அதிர்ச்சி தரக்கூடிய சில நிகழ்ச்சி நடந்திருக்கும், ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு எதிர்பாராத விபத்து, நம்ம அதை பார்த்துருப்போம். அப்போ அது எப்படி இருக்கும்? பயங்கரமாக நம்ம மூளையை பாதிச்சு அப்படி இருக்கும். அதே போல் திடீர்னு ஒரு தீ பற்றி எரியுது, நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ அதெல்லாம் உள்ளே போய் பதிஞ்சிரும். இதெல்லாம் எதிர்மறையான இந்த நிகழ்வுகள், எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதே போல் இயற்கை சீற்றங்கள், சுனாமி, திடீர்னு இவ்வளவு பெரிய அலை வருது, வெள்ளம் வருது. அப்போ அந்த அதிர்ச்சி, எதிர்பாராத நிகழ்வுகள், இயற்கை சீற்றம். அதே போல் காயம், மற்றவங்க நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதே போல் ஆள் துயரம், யாரையாவது நம்ம நெருங்கிய நண்பர்கள் இழந்திருப்போம், திடீர்னு அவங்க இறந்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் அப்படியே எதிர்மறையான உணர்வுகள் உள்ள பாதிச்சிடும். அது திரும்ப திரும்ப வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் பயம், அன்சைட்டி, தேவையில்லாமல் பதட்டம், பயம். அப்போ இந்த எதிர்மறையான உணர்வுகள், இதை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த NLP, இந்த ப்ரோக்ராமிங், இந்த ஆங்கரிங். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நேரத்தில், அந்த எதிர்மறையான இந்த நேரத்தை ஒழிக்கிறதுக்கு நேர்மறையான மகிழ்ச்சி தரக்கூடிய, என்ன நமக்கு நன்மை பெய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும், அதை ஓட விட வேண்டும். ஓட விட்டுட்டு அந்த நல்ல நிகழ்வுகளை, மகிழ்ச்சியான தருணங்களை ஏதாவது ஒரு பொருளில் நாம் செலுத்திடணும்.
நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு பொருளில் செலுத்திடணும். அப்போ செலுத்தும் பொழுது அந்த பொருளை பார்க்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வரும்? அந்த நமக்கு கஷ்டமானது வரும்பொழுது நீங்கள் நம்ம அந்த பொருளை பார்த்துட்டோம்னா அந்த நல்ல நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான நிகழ்ச்சி அது நினைவுக்கு வந்துடும். அது ஒளிந்து போய்விடும். அதிர்ச்சி தரக்கூடியது எதிர்மறையான எண்ணங்கள் என்ன ஆயிரும்? ஒளிஞ்சு போயிடும். இது ஒரு நல்ல டெக்னிக். இன்றைக்கி நிறைய பேர் சில அதிர்ச்சியில் இருக்கிறாங்க, அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கிறாங்க. உடனே நம்ம மாத்திரை போடுறோம், உடனே பேய் பிடிச்சிட்டு பிசாசு பிடிச்சிட்டு அப்படிங்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் சிம்பிள் டெக்னிக் தான். ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது. ஏன்னா ஆற்றுப்படுத்தும் மனநல சிகிச்சை முறைகள் மாத்திரை மட்டும் இல்லை, இப்படி நிறைய ஆற்றுப்படுத்தும் முறை, கவுன்சிலிங், ஏகப்பட்ட தெரப்பீஸ்லாம் நிறைய இருக்குது. அப்போ இதன் மூலமாக நம்ம அதை வெளிவரலாம். அப்போ நம்மளுடைய அந்த எண்ணத்தை அந்த எதிர்மறையிலிருந்து இது பண்ணி ஒரு நல்ல ஒரு பொருள் மீது பதிய வைப்பது, அது கவனத்தை அங்கு பதிய வைக்கும் பொழுது நான் ஆங்கரிங் அது ஸ்ட்ராங் ஆயிரும். அப்புறம் அந்த எதிர்மறையானது வராது, அதிலிருந்து நாம் மீட்டுப்படலாம். இப்போ ஒரு உதாரணம் பாருங்க. இப்போ 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம், அதில் பேசணும், பேச்சு அப்போ எப்படி இருக்கும்? பயம், நடுக்கம். அப்போ அதிலிருந்து வெளியே வரணும். அப்போ என்ன செய்யணும்? ஏற்கனவே அவர் 100 பேர் சின்ன கூட்டத்தில் பேசியிருப்பார். சின்ன கூட்டம் 100 பேர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில். அப்போ அதை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஓட விடணும். ஓட விட்டு எதையாவது ஒரு பொருளில் அதை பதிய வைக்கணும். அப்போ என்னது? இப்போ நோட்டு வச்சுருப்போம், நிறைய பேருக்கு ஸ்பீச் கொடுக்குறோம் அப்படின்னா நோட்டு வச்சுருப்போம், தாள் வச்சுருப்போம், இல்லைன்னா பேனா, சட்டை. அப்போ ஏதாவது ஒன்றில் அந்த நல்ல நிகழ்ச்சி, இதுக்கு முன்னாடி நான் நல்லா பேசி எல்லாரும் நம்மளை பாராட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சி அதில் பதிய வச்சிடணும், ஏற்றிடணும். அப்போ அந்த பொருளை அப்போ நம்ம மேடைக்கு முன்னால் வந்து நிற்கிறோம், நின்ன உடனே எந்த பொருளை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதில் ஏற்றி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் பார்க்கணும். பேனா இல்லைன்னா நோட்டு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ சூப்பராக நல்லா ஸ்பீச் கொடுக்கலாம், நல்ல பெரியதாக கொடுக்கலாம். இதுதான் ஒரு சின்ன டெக்னிக். அப்போது இப்போ நான் இதை எதுக்கு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, பதிய வைத்தல், ஆங்கரிங். இதே போல் நாம் வாழ்க்கையில் நிறைய சீற்றங்கள், புயல் நிறைய இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவர் மீது, அதுதான் நமக்கு அந்த பொருள், அதுதான் ஆங்கரிங் பாயிண்ட். அதுதான் ஆண்டவர் இயேசு தான் நங்கூர புள்ளி. அவர் மீது நாம் பதிய வச்சோன்னு வச்சுடுங்க, நம்ம எதுவுமே நம்ம வாழ்க்கையில் கடந்து சென்றலாம், எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, இப்போ கடைக்கு போகிறோம், ஏன்னா வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, இப்போ பால் வாங்கணும் காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு. கடைக்கு போனால் அங்கே பார்த்த உடனே நிறைய கவர்ச்சிகரமான மற்ற பொருட்கள் இருக்குது. பால் உள்ளே இருக்கும், பால் பாக்கெட்டு, ஆனால் இருந்தாலும் நமக்கு அதிலே நின்றுக்கிட்டு ஐயோ இதை வாங்கலாம் எதுவும் அதை நின்றுட்டு இருக்கிறோம், அதை விட்டுருவோம். அப்போ நம்ம கவனத்தை வந்து இது எது நமக்கு பால் பாக்கெட், அங்கே தான் நாம் என்ன செய்யணும்? பதிய வைக்க வேண்டும். இப்போது ஒரு பெரிய இசை ஞானி இளையராஜா இருக்கிறாங்க, மைக்கேல் ஜாக்சன் பெரிய இசை நடன கலைஞர், அவர் நிகழ்ச்சியை பார்க்குறது ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. அப்போது இந்த இளையராஜா, மைக்கேல் ஜாக்சன் இவங்களுக்கு எதில் ஆங்கரிங் இருக்கணும், எதில் பதிய வைக்கணும், என்ன இசை, எப்படி நாம் பாட போகிறோம், எப்படி, அதில் தான். அதை விட்டுக்கிட்டு டிக்கெட் கொடுக்க முடியுமா? அவங்க டிக்கெட் எல்லாம் வித்துட்டா விற்கலையா, அப்புறம் சேர் எல்லாம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணியாச்சா, மேடை அலங்காரங்கள்லாம், டெக்கரேஷன், பேக்ரவுண்ட்லாம் நல்லா, அது இது பண்ணக்கூடாது. அப்போ அவருடைய ஆங்கரிங் பாயிண்ட்டு மியூசிக், நான் பாட போகிறேன், மியூசிக், இசைப்பிள்ளை, இப்படி அதில் தான் இருக்கணும். எனவே இதே போல் நமது வாழ்க்கையில் இந்த கவன சிதறல்கள், உலக பொருட்களாக இருக்கலாம், உலக செல்வங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், அவங்க மேலே நம்ம பதிய வைக்கக்கூடாது. யார் மேலே? ஆண்டவர் மீது தான் நம்ம நம்பிக்கையை பதிய வைக்க வேண்டும். அதுதான் இன்று முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காம மனுஷர் மீது, வலுவற்ற மனுஷர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் எதற்கு ஒப்பானவர்கள்? பாலை நிலத்தில் வரக்கூடிய புதர் செடி, அது காஞ்சு போயிடும். அப்போ நமது உள்ளத்தை பதிய வைப்பது ஆண்டவர்.
இயேசு. நமது நம்பிக்கை ஆண்டவர் மீது ஏற்ற வேண்டும். அதுதான் நமக்கு ஆங்கரிங் பாயிண்ட், நமது நங்கூர புள்ளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நற்செய்திக்கு வாங்க. அருமையாக லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் அந்த இயேசுனுடைய சமவெளி பொழிவு, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் மலை பொழிவு. அப்போ அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கா? சமவெளி பொழிவு. மலையிலிருந்து மற்றவங்க கீழே இருக்கிறாங்க, அது ஒரு ஏற்றத்தாழ்வு. ஆனால் இங்கே சமவெளி, எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஆண்டவர் இருக்கிறாரு. அப்போ அந்த பாகுபாடு இல்லை. அதே போல் மத்தேயு நற்செய்தியில் மலைப்பொழிவில் ஏழைகளை மட்டும் இல்லை, நிறைய மற்ற விஷயங்களை பற்றி நீதிபால் துன்பப்படுத்தப்பட எல்லாமே வரும். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க ஏழைகளை பற்றியே இருக்கிறது. இந்த சமவெளி பொழிவில் லூக்கா நற்செய்தி ஏழைகளுக்கான நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. பாவிகளுக்கான, ஒடுக்கப்பட்டோருக்கான, பெண்களுக்கான நற்செய்தி என்று அழைக்கப்படுவது தான் இந்த லூக்கா நற்செய்தியா. எனவே அவர் அதை கரெக்டாக கொண்டு வரார். அப்போது ஏழைகளே பேர் பெற்றோர் என்று நற்செய்தியில் சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20-21. இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். சரி, அப்போ நமக்கு ஆங்கரிங் பாயிண்ட் இயேசு. ஆனால் இயேசுவுக்கு ஆங்கரிங் பாயிண்ட் எது? நங்கூரம் எது? பதிய வைக்கிறார். ஏழைகள், ஏழைகள், ஏழைகள் தான் ஆண்டவருக்கு அந்த நங்கூரம், ஆங்கரிங் பாயிண்ட், நங்கூர புள்ளி ஏழைகள். பசியாக இருக்கிறவங்க, பட்டினியாக இருப்பாங்க, ஒடுக்கப்பட்டவங்க. ஏன்னா இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த பணக்காரர்கள் ஏழைகள் என்ற வேறுபாடு இருந்துச்சு. ஏழைகள் ரொம்ப மோசமாக நடத்தினார்கள். தேவையில் இருப்போர், பற்றாக்குறையில் இருப்போர், அவங்களுக்கு மதிப்பு கிடையாது. இந்த செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏழைகளை எடுபிடி வேலை செய்வதற்கும் மற்றும் கூலி வேலை செய்வதற்கும் அடிமை வேலை செய்வதற்கும் பயன்படுத்தினாங்க. இவங்கள் பொருளாதாரத்தில் வளர விட்டுட்டோம்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இவங்க அப்படியே ஏழைகளாகவே வைத்து கொண்டிருந்தார்கள், நசுக்கினார்கள். அதிக வட்டி, திருப்பி தர முடியாமல் கொத்தடிமைகளாக இப்போ ஏழைகளை அமுக்கினார்கள். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 4-6. வறியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். 6. வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம், கோதுமை பதர்களையும் விற்கலாம். அப்போ ஏழைகளை எந்த அளவுக்கு ரொம்ப மோசமா, எள்ளிக்காசுக்கு செருப்புக்கு விற்கிறது, அந்த அளவுக்கு அவங்களை அமுக்கிறது, அவங்களுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்வது, இப்படி இருக்கிறது. யோபு 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏனெனில் அவர்கள் ஏழைகளை ஒடுக்கி இல்லாதவராக்கினர், தாங்கள் கட்டாத வீட்டை அவர்கள் அபகரித்து கொண்டனர். அவமதித்து, அப்போ ஏழைகளை அவமதிச்சாங்க, அவங்களை இல்லாதவர் போல ஆக்கிட்டாங்க. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் வாக்கியம் மட்டும். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள், தலைகளை புழுதிப்பட மிதிக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். சரி, அப்போ அந்த ஏழைகள், ஏன் ஆண்டவர் ஏழைகள் மீது பதிய வச்சாரு? ஏன்னா அந்த ஏழைகளுக்கு அவங்களுடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவர் இயேசுதான். அருமையாக எபிரேயத்திலே இந்த ஏழைகள் என்ற சொல்லுக்கு அனாவிம் என்று பொருள்படுகிறது. அனாவிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவங்களுக்கு நண்பர்கள் இல்லை, சொந்தக்காரங்க கை விட்டுட்டாங்க, இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்போ அவங்க ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கிறாங்க. யாரை சார்ந்து? இயேசு, கடவுளை சார்ந்து தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ அதுதான் அனாவிம். உண்மையிலேயே அவங்க கடவுளை சார்ந்து இருக்கிறார்கள், கடவுள் மீது தங்கள் உள்ளத்தை பதிய வைக்கிறார்கள், ஆண்டவர் மீது தங்களுடைய நம்பிக்கையை பதிய வைக்கிறார்கள், நம்பிக்கை வைக்கிறார்கள். நாளைக்கு சாப்பாடு என்ன? ஆண்டவர் தருவார். அதுதான் அவங்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். எனது ஆங்கரிங் பாயிண்ட், எனது நங்கூர புள்ளி ஆண்டவர் இயேசுவா அல்லது மனிதர்களா? சிந்திப்போம்.
ஆமென்.